பாண்டி வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ட்விஸ்டா? பாண்டிக்கும் வானதிக்கும் சின்ன சண்டை. அதில் பாண்டி டார்ச்சர்னு சொல்லிடுறாரு வானதியை. என்னென்னவோ சொல்லியும் கலங்காத வானதி இந்த ஒரு வார்த்தைக்கு இதயமே நொறுங்கி போயிட்டாங்க. அவங்க வீட்டில் போய் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு வானதி சொல்ல, அவங்க அம்மா அந்த பாண்டி பையன் தான் அவங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்ல, எனக்கு பாண்டி வேணாம், வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு வானதி சொல்ல, அவங்க அம்மாவும் அப்பாவுமே ஆடி போகிறாங்க. இதை கேட்ட உடனே வசந்துக்கு ரொம்ப குஷியாக போயிடுது. நேராக பாண்டியை போய் பார்த்து, என்னடா என்னமோ உன் காதல் தெய்வீக காதல், யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு பேசின, எல்லாம் முடிஞ்சு போச்சு போலையே அப்படின்னு சொல்ல, பாண்டி செம்ம கோவமாகி கடுப்பேத்துறதுக்காக இஷ்டத்துக்கு ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இதுதான்டா உண்மை, அவள் உன்னை வேணான்னு சொல்லிட்டா வீட்டில் வந்து அப்படின்னு வசந்த் சொல்ல, பெரிய சண்டையாகி போயிடுது. அடுத்து பாண்டி கடைக்கு வர்ற வானதி, எங்கள் அண்ணன்ட்ட ஏன் சண்டை போட்ட அப்படின்னு பாண்டியை கேட்க, உங்கள் அண்ணன் தான் இல்லாத கதையெல்லாம் சொன்னான், அப்போ எனக்கு கோவம் வராதா அப்படின்னு அவர் சொல்ல, அவன் ஒன்றும் இல்லாததெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொன்னான். நீ என்னை டார்ச்சர்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் என் சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி வருவேன்னு நினச்சியா அப்படின்னு வானதி சொல்ல, இந்த சின்ன சண்டைக்கு போய் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு யோசிப்பாங்களா அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. யோசிக்கலாம் இல்லை, நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க. கல்யாணம் தானே, சரி பண்ணிக்கோப்போ அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. அவர் லைஃப் எஸ்கேப் ஆகுமா வானதிக்கிட்ட இருந்து? ஏற்கனவே இது மாதிரி 2-3 சூழ்நிலை வந்தோம். எல்லாரும் பாண்டியை விட்டு வானதி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நல்ல காரியம் மட்டும் நடக்கவே இல்லை. இனியாவது அது நடக்குமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.